ஹே ஆல் திஸ் இஸ் நித்யா, வெல்கம் பேக் டு பெபிள் வித் நித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ பார்க்கலாம். அதாவது என்னோட சண்டே அண்ட் சாட்டர்டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் தான். ஸோ இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த விலாக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் எழும்புகிற டைம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக தான் எழும்பியிருக்கேன். 5:30 வந்து லேட்டுன்னு சொல்லும்போது ரொம்ப ஓவர் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். இல்லை, நான் வந்து ஒரு 4 o'clock கிளம்புவேன், சம்டைம்ஸ் 3 o'clock எழும்பி கூட ப்ரேயர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தூங்கிட்டு 5:30 எழும்புவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அதுக்கு முன்னே எப்போவுமே வேக்கப் ஆகலை. 5:30 தான் நான் எழும்பியிருக்கேன். ஸோ எழும்பின உடனே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வேர்ஸ் வரும்ல, அந்த வேர்ஸ் படித்தா தான் கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள வேர்ஸ் வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உண்மையாகவே கர்த்தர் வந்து ரொம்ப நல்லவர் தான். இன்றைக்கி நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன்னா அவரை நான் ருசித்து பார்த்ததுனால தான் இன்றைக்கி அதிகமாக அவரை நான் வந்து அறிய முடிஞ்சுது. ஸோ நீங்களும் தான் சும்மா யானோ தானோ அப்படின்னு ஆண்டவருக்குள்ளே வாழாமல் எதுக்கு நம்ம வாழ்கிறோம், எதுக்காக ஆண்டவரை நம்மளே தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கணும். அமைதியாக இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். பண்ணுவேன்னா கொஞ்ச நேரம் சாங்ஸ் கேட்பேன். இதில் இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் சாங்ஸ் கேட்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் நல்லா ஜாலியாக காமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் வந்து என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்றைக்கி மார்னிங் ஃப்ரூட் வந்து பப்பாளி தான் எடுத்தேன். பப்பாளி வந்து ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து குளூட்டத்தயான் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்படி தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ரெகுலராக ஒரு ஃப்ரூட் வந்து மார்னிங் எடுப்போம். ஆப்பிள், பனானா, பப்பாயா அப்படி. இன்றைக்கி வந்து பப்பாயா. ஸோ ஜூஸும் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ், ரெகுலராக ஒரு வெஜிடபிள் ஜூஸ் எடுக்கிறது வந்து நார்மல் தான். ஸோ அதுவுமே குடித்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லீவு. ஸோ இன்றைக்கி வீடு எப்படினாலும் ஒரு ஜாலியாக ஒரு வைபாகவே போகும். ஏன்னா இன்றைக்குமே அவன் ஒரு 3 hours வந்து ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அது இல்லை. ஸோ அப்படி இன்றைக்கி போச்சு. இனி ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் உண்டு. ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ஹாலில் இருந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு அப்புறமா அவங்க கிளம்பிடுவாங்களா. அப்படி தான் அவங்க வந்து கொஞ்சம் மூவிஸு, சாங்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிளம்பின உடனே நான் வந்து கிறிஸ்டியன் சேனல்ஸ் தான் மாற்றிடுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஷாலோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவன் வந்து நிக் ஜூனியர் அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் பார்ப்பான். ஆனால் அன்றைக்கி வந்து என்னென்னா என்னை கொஞ்ச நேரம் இதை பார்க்க விட்டான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து கிச்சனில் நம்ம வெசல் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுங்க எப்படினாலுமே. இந்த டிஃபன்லாம் முடிஞ்சு லஞ்செல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண உடனே கொஞ்சம் வெசல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து என்னென்னா கேஸ் ஸ்டவ் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன். ரெகுலராக என்ன பண்ணுவேன்னா டெய்லி அந்த டாப்பில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துடுவேன். ஸோ அப்படி தான். அப்புறமா அந்த என்னது ப்ராஸ் வெசல்ஸு, இந்த காப்பர் வெசல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா நிறைய பேர் வந்து புளி, உப்பு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து லெமன் அண்டு சால்ட் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவேன். அதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிதாம்பரி அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் இருக்கிற டைமில் தீந்துட்டு அப்படின்னா தான் லெமன் அண்ட் சால்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட இன்றைக்கி வந்து அது தீந்துட்டு, ஸோ அதான் லெமன் அண்ட் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே அது நல்ல கிளியராக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை காமிச்சேன். அந்த கிளாஸ் வந்து எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிருக்கு பார்த்தீங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இது அவன் இருக்கிற அந்த இடத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். டெய்லி அதில் இருக்க டஸ்ட்டை எடுத்து லைட்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல சிங்க் இருக்கிற இடத்த மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ஏன்னா அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இவங்களோட பேண்ட்டில் ஒரு சின்ன ஸ்டெயின் இருந்துச்சு.
ஸோ அதை நானும் வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்க்குறேன், போகவே இல்லை. அப்புறமா வந்துட்டு இந்த ப்ரஷ் வச்சு இது வந்து இதுக்காகவே நம்ம யூஸ் பண்ணலாம், ஏதாவது சின்ன சின்ன கிளாத்ஸில் வந்து அழுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ப்ரஷ் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதனால எடுத்து பார்த்தேன், அதுலேயுமே என்ன பண்ணலைன்னா அது போகவே இல்லை. ஸோ அதை விட்டுட்டேன். அந்த கிளாத் இனி வந்து அந்த ரின் ஆலா அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இப்படி தாங்க எல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்தேன். அதில் தான் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்னைக்கு வந்து ஆலோவேரா சாப்பிட்லையே அப்படின்ட்டு. ஸோ கற்றாழை வந்து நீங்கள் சாப்பிட்டதா இருந்தால் 7 தண்ணியில் வந்து அலசி தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு எல்லோ கலரில் இருக்கும்ல, அதை வந்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ நான் அதை எடுத்துப்பேன். வீக்லி ஒரு ட்வைஸ் எடுப்பேன், வீக்லி த்ரைஸ் எடுப்பேன். ஸோ அப்படி தான் கொஞ்ச நேரம் அவனுக்கு கார்ட்டூன் பார்த்துட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் என்னோடய சாட்டர்டே வந்து அன்றைக்கி ஜாலியாக போச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய சண்டே விலாக் தான். சண்டே சர்வீஸில் இன்றைக்கி நான் தான் வந்து வேத பாடம் வாசிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது வாசிக்கிறது எப்படிடா நான் இந்த கிளிப்பை எடுப்பேன், ஆனால் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன், என்ன நினப்பாங்க, எல்லோரும் சர்வீஸில் இருப்பாங்க. ஸோ எப்படியாவது எனக்கு அந்த கிளிப்பை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பெஞ்சில் அந்த ஃபோனை வச்சு ஷாலோ பிரின்ஸ் ஃப்ரெண்டில் தான் இருந்தான். ஸோ அதில் அந்த ஃப்ரெண்ட் பெஞ்சில் ஃபோனை வச்சுட்டு கிளிக் ஆகுமா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வச்சாச்சு. சாங் முடிச்ச உடனே நான் தான் வாசிக்க போகணும். ஸோ யோசிச்சிட்டே இருக்கேன். சாங்கும் வந்துட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, கிளிப் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டேன். ஏதோ நான் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு போயாச்சு. அங்கே போனால் மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6. இதோ சூளை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரங்கள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். காட் கிரேஸ்ங்க வாசிச்சுட்டு வந்தாச்சு. உடனே எனக்கு பிடிச்ச சாங் பாடினாங்க, வேதத்திலே சாங். ஏன்னா இது வந்து விபிஎஸ்ல இல்லை, சின்ன பிள்ளையில ஒரு சர்ச்சில் ஒரு சண்டே கிளாஸில் வச்சு நான் இது கேட்டது. ஸோ அது கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்து. ஸோ அன்றைக்கி சண்டே சர்வீஸ் அப்படி தாங்க போச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆண்டவருக்காக வந்து நம்ம வந்து எதையோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அதாவது பைபிள் தாங்க ரீட் பண்ணியிருக்கேன், அதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஃபர்தராக 2வது நிருபம் 3வது நிருபம் வாசித்தவங்க. இது வந்து ஃபாஸ்டர் அவங்களோட பையன். இன்னொன்று வந்து ஒரு ஆண்டி. இந்த ஆண்டி வந்து நல்லா பேசுவாங்க, நல்லா ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான், ஏதாவது நமக்கு வந்து கட்டப்பட்ட நிலமையில தாங்க இருக்கும். ஆனால் வந்து ஆண்டவரை இப்படியும் மகிமைப்படுத்தலாம், எப்படியாவது ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சா ஜீசஸை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாங்க, நம்மளால் யாரும் ஹர்ட் ஆகாத மாதிரி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஒரு தாட். ஸோ நீங்களும் அப்படி தான், ஒரு சின்ன வேலையாக இயேசுப்பாக்காக பண்ணணுமா, யாரையும் ஹர்ட் ஆகாத மாதிரி, யாரும் நம்மளால் காயப்படாதபடிக்கு ஆண்டவருக்காக ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். பாய்.